Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னா என்ன, ஸ்டேஜிங் ஏரியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து இந்த ரிமோட் ரெபாசிட்டரிக்கு எப்படி நம்ம ஃபைல்ஸை வந்து ஆட் பண்றது, ஒரு ஃபோல்டர்ஸை எப்படி நம்ம ஆட் பண்றது, சேஞ்சஸை எப்படி நம்ம இந்த ரெபாசிட்டரிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்க கிட் பேஷ் ஓபன் பண்ணி அதுல வந்து இந்த இடத்துல மெயின் இருக்கா மாஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது ஒன்றும் கிடையாது, இது வந்து பிரான்ச்சஸ். ஓகேவா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெயின் பிரான்ச்லயே வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த பிரான்ச்சஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் மெயின் இருக்கா மாஸ்டர் இருக்கான்னு பாருங்க. பிகாஸ் உங்களோட ரெபாசிட்டரியிலுமே இது வந்து இருக்கும். ஸோ மாஸ்டரா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் மெயினா மாத்திக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துலயே மெயின் மாத்தலாம். கெட் பிரான்ச் -m மெயின் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாஸ்டர்னு இருந்துச்சுன்னா மெயின் வந்து மாறிடும். ஓகேவா, இது கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இந்த ஆல்ரெடி மெயின்ல தான் இருக்கு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு மாஸ்டரா இருந்துச்சு அப்படின்னா மெயினா மாத்திருங்க. ஏன்னா உங்களோட கெட் ரெபாசிட்டரியில வந்து மாஸ்டரா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, மெயின் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த பிரான்ச், இந்த நம்மளோட ரெபாசிட்டரியில என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லோக்கல் ரெபாசிட்டரியில ஓகேவா, இதான் என்னுடைய ஃபோல்டர். ஓகேவா, லோக்கல் ரெபாசிட்டரி ஃபோல்டர். இதுல வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். ஒன்னு வந்து ரீட்மி ஃபைல் இருக்கு, இன்னொன்னு வந்து file.txt இருக்கு. ஓகேவா, நான் file.txt வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல கிரியேட் பண்ண ஃபைலு. ஸோ இந்த தடவை நான் வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி அந்த ரிமோட் ரெபாசிட்டரியில புஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புஷ் பண்றதுக்கு முன்னாடி புல்லுன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா, அது எதுக்கு பண்றோம்னு சொல்றேன். git pull origin main. ஓகேவா, இது வந்து பிரான்ச் நேம். ஓகேவா, இந்த புல் அப்படிங்கிறது என்னன்னா ஃபெச் பண்றது. ஓகேவா, ரிமோட் ரெபாசிட்டரியில வந்துட்டு நம்ம ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஃபெச் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து புஷ் பண்ணணும். ஓகேவா, நம்மளால வந்து புஷ் பண்ணிட்டு ஃபெச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புஷ் பண்ண முடியும். இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புஷ் பண்றதுக்கு முன்னாடி புல் பண்ணணும். ஓகேவா, எந்த எந்த பிரான்ச் வேணா. ஓகேவா, நம்ம நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணுவோம். இப்போதைக்கு மெயின் பிரான்ச்லயே நம்ம புஷ் பண்ணலாம். ஓகேவா, புஷ் பண்றதுக்கு முன்னாடி புல் பண்ணணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, git pull origin main இப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப் டு டேட். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க இருந்து வர ஃபைல்ஸ், அங்க ரிமோட் ரெபாசிட்டரியில நீங்க ஆட் பண்ண ஃபைல்ஸ் வந்து இங்க காட்டும், என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அப்புறம் நீங்க எல்எஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் லோக்கல் ரெபாசிட்டரியில வந்து வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட புஷ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை இப்போ. ஸோ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். டச் ஃபைல் வேண்டாம், index.html. ஓகேவா, ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது இந்த ஃபைலை வந்து நான் எப்படி ரிமோட் ரெபாசிட்டரியில புஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். git push origin. ஓகே, இது நம்ம பண்றதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கமிட்ஸ் நம்ம பண்ணக்கு அப்புறம் தான் புஷ் பண்ண முடியும், டைரக்டா புஷ் பண்ண முடியாது. ஓகேவா, git status. ஓகேவா, இதுதான் சீக்வன்ஸ். git status கொடுத்து பார்த்தோம்னா அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் index.html இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் git add index.html. ஓகேவா, நான் இந்த ஃபைலை மட்டும் ஆட் பண்றேன். ஓகேவா, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கிறதுனால நான் வந்து index.html கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ் git add டாட் இப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா, ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ git status கொடுத்து பாருங்க. இப்போ கிரீன் கலர்ல மாறிடுச்சா? இது இப்போ அன்ஸ்டேஜ் ஏரியாவுக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கும், அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்டேஜ் ஏரியாவுக்கு போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் இப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து git commit -m. நான் வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ index.htmlங்கிற ஃபைலு. ஸோ
I have added index.html file to the main branch அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, கமிட் பண்ணியாச்சு. ஓகேவா, கமிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கெட் இப்போ வந்து புஷ் பண்ணணும். ஓகேவா, நேரா வந்து நம்மளால ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா புஷ் பண்ண முடியாது. இது வந்து சீக்வன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். கெட் புஷ் ஆரிஜின் மெயின். ஓகேவா, இப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாப்அப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல வந்து உங்களோட அக்கௌண்ட் கிட்டப் அக்கௌண்ட் எதுன்னு பார்த்துட்டு அது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆயிடும். இங்க வந்து நீங்க இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா index.html வந்துடும். ஓகேவா, நம்ம பண்ண கமிட் மெசேஜும் இங்கே வந்திருக்கும். I have added index.html to the main branch. நான் சொன்னேன் இல்லையா, இதான் அந்த பிரான்ச். ஓகேவா, பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ண நம்ம பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து இங்க ஆட் ஆகும். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ திருப்பி நீங்க இப்போ கிட் பேஷ்க்கு வந்தீங்க அப்படின்னா கிட் பிரான்ச் அப்படி கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் பிரான்ச் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இது பிரான்ச் பாக்குறதுக்கான மெயினான இது. ஓகேவா, இப்போ இந்த பிரான்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ரெபாசிட்டரியில ஒரு ரெபாசிட்டரியில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடான ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேவா, நம்ம டைரக்டா வந்து ஏதாவது இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா டைரக்டா மெயின் பிரான்ச்ல நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா, இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து நான் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ பிரான்ச்சஸ் படிக்கும் போது நம்ம ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதுலதான் வந்து நம்ம சேஞ்சஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெபாசிட்டரியில நம்ம மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம். கரெக்டா இல்லையா, நம்ம மட்டும் ஒர்க் பண்ணோம்னா டேரக்டா மெயின் பிரான்ச்லயே புஷ் பண்ணிடலாம். பட் ஒரு கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணும்போது உங்க டீம்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உங்க டீம்மேட்ஸ்ல ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நீங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் பிரான்ச்ல புஷ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு பிரான்ச்ல நீங்க ஒரு பிரான்ச் நீங்க கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்ல தான் ஒர்க் பண்ணணும். மெயின் பிரான்ச்ல நீங்க கையே வைக்க கூடாது. ஓகேவா, இப்போ நம்ம புரிஞ்சுச்சா எதுக்குன்னு? ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம டைரக்டா மெயின் பிரான்ச்ல புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து குட் ப்ராக்டிஸ் கிடையாது. நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு அந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணி அந்த பிரான்ச்சை தான் புஷ் பண்ணணும். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா, எப்படி ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிட் பிரான்ச் டூ வேஸா கிரியேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே வந்து நான் சொல்றேன். ஓகேவா, கிட் பிரான்ச் பிரான்ச் நேம். ஓகேவா, நம்ம என்ன பிரான்ச் வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபீச்சர் பிரான்ச் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபீச்சர் பிரான்ச்ல நியூ 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 பிரான்ச். ஓகேவா, இதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ண போறோம்னா ஃபீச்சர், அதுக்கப்புறம் இந்த பிரான்ச் நேம். ஓகேவா, ஜஸ்ட் சும்மா இந்த ஸ்லாஷ் கொடுக்காமலே கொடுக்கலாம். பட் குட் ப்ராக்டிஸ் கிடையாது. நம்ம வந்து ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச். ஓகேவா, பிரான்ச் நேம். ஓகேவா, இப்போ இந்த பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும் அப்படின்னா கிட் பிரான்ச் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பிரான்ச் நேம் இருக்கும். இப்போ இந்த பிரான்ச்சுக்கு நம்ம போகணும். ஓகேவா, மெயின் பிரான்ச்ல இருக்கு. இப்போ நம்ம அந்த பிரான்ச்சுக்கு நம்ம போகணும். ஓகேவா, இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இது கிளியர் கமெண்ட் ஒன்றும் கிடையாது. கிளியர் ஜஸ்ட் இந்த கன்சோலை வந்து கிளியர் பண்ணணும். ஓகேவா, இதை பத்தி நீங்க பெருசா ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ கீழே வர்றதுனால நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கிட் பிரான்ச் ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச். இந்த பிரான்ச்சுக்கு நம்ம இப்போ போயாச்சு. ஓகேவா, நேம் ஆல்ரெடி ஓகே சாரி, நான் மறுபடியும் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டேன். கிட் அடுத்த கமாண்ட் இது கிட் செக் அவுட் ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச். ஓகேவா, ஸ்விட்ச் டு ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச். இங்கே வந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெயினா இருந்திருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இதுலதான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி
அங்க வந்து புஷ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டீம்மேட்ஸ்ல இருக்க ஹெட் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க தான் மெயின் பிரான்ச்ல புஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? மெர்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம மெர்ஜ்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம ஃபைல்ஸ் ஆட் பண்ணி அதுல நேரா புஷ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இதுல ஒரு ஃபைல்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். டச் இந்த தடவை நம்ம வேற நேம் ஏதாவது வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் டாட் டிஎஸ் சிஎஸ்எஸ் வச்சுக்கலாம். சிஎஸ்எஸ். ஓகேவா? இந்த பிரான்ச்ல நான் ஆட் பண்றேன். சோ நீங்க இந்த ஃபோல்டருக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரான்ச் வந்து இந்த மாதிரி பிரான்ச் எல்லாம் இருக்காது. ஓகேவா? கிட்டுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம இந்த பிரான்ச் எல்லாம் வந்துட்டு. நீங்க நார்மல் உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணி இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பிரான்ச் எல்லாம் இருக்காது. ஓகேவா? நீங்க வந்து அது புரிஞ்சுக்கணும். பிரான்ச் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இருக்காது. ஓகேவா? டச் இண்டெக்ஸ் டாட் டிஎஸ்எக்ஸ் இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்க்கணும். அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ல தான் இருக்கு. git add dot git commit. இப்போ நீங்க இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தாலும் வந்து கிரீன் கலர்ல மாறி இருக்கும். ஓகேவா? git commit -m I have added index.css. ஓகேவா? இப்ப ஆட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம புஷ் பண்ணணும். ஓகேவா? கெட் புஷ் ஆரிஜின் என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச் நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல மெயின் கொடுக்க கூடாது. ஓகேவா? நீங்க என்ன பிரான்ச்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த பிரான்ச் தான் கொடுக்கணும். ஓகேவா? கெட் புஷ் ஆரிஜின் ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச். கண்டினியூ. ஓகேவா? இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய மெசேஜ் வந்து வந்திருக்கும். நம்ம வந்து ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க. பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிருக்கும். நம்ம வந்து அங்க போய் நம்மள கிரியேட் அ புல் ரிக்வெஸ்ட் ஃபார் ஃபீச்சர் ஸ்லாஷ் நியூ பிரான்ச் ஆர் GitHub பை விசிட்டிங். நம்ம இந்த வீடியோல வந்து பிரான்ச்னா என்ன, அதுக்கப்புறம் பிரான்ச் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து புஷ் அண்ட் புல் இது ரெண்டு பத்தி பார்த்தோம். புஷ்னா வந்து நம்ம இங்க இருந்து டேட்டா சென்ட் பண்றது, புல்னா வந்து அங்க இருந்து டேட்டாவை வந்து ஃபெட்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து புல் ரிக்வெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் இன் கிட். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.